அடுத்து மனோதி 9240 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார் லம்சம் 1,00,000 போட்டு 10% லாபத்தில் 2 மந்தில் ரிட்டர்ன் ரீடீம் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க சார்? அதாவது அவர் 1,00,000 ரூபா தான் போட்டிருக்காரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இதில் அவருக்கு இப்போ 10% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இது இட் குவாலிஃபைஸ் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா 1 இயர் முடியலை. இப்போ அவர் போட்டது எவ்வளவு? 1,00,000. அதில் 10%னா 1,10,000 ரூபா. இந்த 1,10,000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,100 ரூபா அவர் எக்ஸிட் லோட் அப்படிங்கிறத பே பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 10,000 ரூபாய்க்கு 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அது ஒரு 1,500 ரூபா. ஸோ 1,500 + 1,100 எடுத்த உடனே அவங்க 1,100 பிடிச்சிருவாங்க. 1,500 அவர் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது பண்ணணும். சப்போஸ் அவருக்கு வேறு எந்த இன்கம்மே இல்லைன்னா இந்த 1,500 ரூபா அவருக்கு டேக்ஸாக வராது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தோன்னா அவருக்கு டேக்ஸ் இதில் 2,600 ரூபா. ஸோ எஃபெக்டிவாக அவர் 10% நாங்கள் பார்த்தா கூட அவருக்கு 7.4% தான் அவர் நலங்க பாக்கெட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக தியாகராஜன் ராஜி 6719 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. சார் எனக்கு பர்சனல் லோன் 10 lakhs 10.5% ஸ்டார்டட் 2 years பேக். இஎம்ஐ 47,000 அண்ட் 35 lakhs கோல்டு லோன் 8.5%. என்னிடம் கொஞ்சம் எம்எஃப் கொஞ்சம் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் எதை விற்று கடனை அடைக்கலாம்? ஆர் இஎம்ஐ தொடர்ந்து கட்டலாமா? ஸ்டாக்ஸ் விற்கலாம் என்றால் எவ்வளோ % லாபம் இருக்கும்? ஸ்டாக்ஸை விற்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய கடன் எவ்வளோ %, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடில் எவ்வளோ % கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவருடைய 2 இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது 2 கடன் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கடன். ஹவுசிங் லோனுங்கிறது வெரி லாங் டேர்ம். அதே மாதிரி இந்த கோல்டு லோனை பொறுத்தவரையும் இயர் ஆன் இயர் அதை எடுத்து வச்சுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஒரு லாங் டேர்ம்ங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று 10.5% தான் இருக்குது, இன்னொன்று 8.5% தான் இருக்குது. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அண்டு டைரக்ட் ஈக்விட்டிலையும் 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எமோஷ்னலாக இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயை தொடருங்க. இதை விற்று நீங்கள் கடனை அடைக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம், சார் எனக்கு புரியுது, ஆனால் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நமக்கு கடன் எதுக்கு, நம்மள்கிட்டயோ இந்த மணி இருக்கு இல்லையா, அப்புறம் எதுக்கு கடனை வச்சுட்ருக்கோம், முதல்ல கடனை முடித்தாதான் நல்லது, நாளைக்கு ஜாப்லாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார், அதை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் எமோஷ்னல் டிசிஷன். அப்படின்னா நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டில் போய் படுத்தா நைட்டு தூக்கம் வரணும். ஒரு சமயத்தில் மார்க்கெட் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் ப்ரெஷர் ஃப்ரம் த ஹவுஸ் அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸோ அல்லது பேரண்ட்ஸோ இவங்களுடைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னதுன்னா, அப்படி அந்த ப்ரெஷரை வச்சுட்டு நம்ம பணம் பண்ண வேண்டாம். நீங்கள் எமோஷ்னலாகவே டிசிஷன் எடுத்துங்க. பட் அந்த டிசிஷனில் ஃப்யூச்சரில் வருத்தப்படுவீங்க. என்னென்னா அது மாதிரி பண்ணலைன்னா நான் கொஞ்சம் பணம் சேவ் பண்ணியிருக்கலாமேங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களுடைய டிசிஷன் எமோஷ்னலாக ப்ராக்டிக்கலாக. எமோஷ்னல்னால் யூ ஹவ் டு பே த ப்ரைஸ். ப்ராக்டிக்கல் அப்படின்னதுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சமாளிக்கணும். ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். யூ டிசைட் வாட் சூட்ஸ் யூ பெட்டர். தேங்க்யூ. M.A.F கேமிங் 1952 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. சார் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், 2 லட்சம் இருக்குது, மந்த்லி இன்கம் ஹவு மச் ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆவரேஜாக 7-8% தான் பாண்டில் கிடைக்கும். ஒரு 7.5% அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 15,000 ரூபா தான். அப்படின்னு பார்த்தா அவருக்கு 15,000 டிவைடட் பை 12 அப்படின்னா உங்களுக்கு 1,200 ரூபா 1,250 ரூபா வரும். அவ்வளோதான் அவருக்கு மாதம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அந்த 2 லட்ச ரூபாயை அவர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்லேயோ அல்லது மல்டி அசெட் ஃபண்டோ அல்லது பேஃப் ஆர் டேஃப் இந்த ஃபண்டில் போட்டோன்னா அவருக்கு மேக்ஸிமம் அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10%லேருந்து 12%னா வருஷத்துக்கு 20,000 - 24,000 ரூபா கிடைக்கும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 1,250
அவருக்கு வந்து 1500லேருந்து 2000 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உண்மையிலேயே இந்த கோல்டுக்கே இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு லாபம் கம்மி. முதல்ல வந்து ஒரு கிலோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிது. இப்போ ஒரு தங்கத்துல முதலீடு பண்றது, ஒரு நகைகள் வாங்குறது கரெக்டான டைமா இருக்குமா, இல்லை இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு சவரன் வந்து 1 லட்ச ரூபா போனால் கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா பழைய தங்கம் 1 லட்ச ரூபா வந்துடும். அதே மாதிரி விலை குறைஞ்சாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ விலை குறைஞ்சிருச்சே அப்படின்னு. ஏன்னா அதனால் ஓல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஓல்டு கோல்டு மாற்றி வாங்கணுன்றவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த முறை அவங்க செவி சாய்த்து இதை குறைச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 5 வருடத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிடும். அதாவது ஒரு கிராம் ஒன்று 12,000 ரூபா வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கணி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.